காலைதோறும் புதியவை. இயேசுவால் எல்லாம் கூடும். ஜனவரி 23. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? எரேமியா 32:27. நாத்திகனாகவும் கொடிய பாவியாகவும் வாழ்ந்த ஒருவர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்தவர் அவரது அருமை பாட்டி என்றால் அது மிகையாகாது. அவர்களுடைய தூய வாழ்க்கையும் தேவனை பற்றிய விசுவாசமும் இடைவிடாத ஜபமும் அந்த மனிதனை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தினது. அவர் 10 வயது சிறுவனாக இருந்தபோது அவரது பாட்டிக்கு திடீரென கொடிய வியாதி ஏற்பட்டது. அவரது உறவினர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சைகள் பல செய்தனர். டாக்டர் எவ்வளவோ முயன்றும் நோய் சற்றேனும் குணமடையாமல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. எனவே நம்பிக்கை இழந்த டாக்டர் என் பாட்டியை வீட்டிற்கு செல்லுமாறு கூறினார். அவரது உறவினரும் அவ்வாறே அழைத்து வந்தனர். வீட்டில் இருக்கையில் என் பாட்டி அடைந்த வேதனையை கண்ட ஊழியர் ஒருவர், கர்த்தாவே, இந்த தாயாரை அதிக வேதனைக்கு ஒப்புக்கொடாமல் அவர்களை சித்தப்படி நடத்தும் என்று உருக்கமாக ஜெபித்தார். அந்த பாட்டி உயிர் பிழைப்பார்கள் என்று எவரும் கருதவில்லை. படுக்கையில் கிடந்த பாட்டி திடீரென தன்னை ஜெப வீட்டிற்கு கொண்டு போகும்படி கூறினார்கள். அவர்களின் குடும்பத்தார் அந்த ஜெப வீட்டிற்கு செல்ல ஒழுங்கு செய்தனர். ஜெப வீட்டிற்கு சுமார் 1.5 கிலோமீட்டர் முன்பே அவர்கள் ஏறி சென்ற வண்டி நின்றது. பாதை இல்லை. இனிமேல் அவர்கள் நடந்துதான் செல்ல வேண்டும். மேலும் அந்த ஜெப வீடு ஒரு மேடான இடத்தில் கட்டப்பட்டிருந்தது. நோய்வாய்ப்பட்ட அந்த பாட்டியை அவர்கள் எப்படி அங்கு கொண்டு சேர்ப்பது? இந்த கேள்விக்கு விடை அளித்தாற்போல் அந்த பாட்டி, நான் நடந்து வருகிறேன், என்னை ஒருவரும் தூக்க வேண்டாம் என்று கூறி ஜெப வீடு வரைக்கும் நடந்து சென்று அனைவரையும் வியப்படைய செய்தார்கள். சில நாட்களுக்குள் வியாதியும் அவர்களை விட்டு அகன்றது. இது மட்டுமா? உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்க வல்ல தேவன் அவர்களை உயிர்ப்பித்தார். அந்த பாட்டி ஜெப வீட்டில் இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அங்கேயே 7 ஆண்டுகள் தங்கி ஊழியம் செய்தார்கள். அதன் பின் தன் சொந்த இடமாகிய மார்த்தாண்டம் என்ற இடத்தில் கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக விளங்கி அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து தன்னுடைய 85 வயதில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். இப்பொழுது உள்ள சூழ்நிலையும் நிலையானது அல்ல. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 3:17. ஜெபம். அன்பின் பிதாவே, இன்று உலகில் அநேக இல்லைவாதிகளும் நாத்திகர்களும் மனம் மாற கிருபை செய்யும். ஆமேன்.